கடந்த 10 மாசத்துல 918 கொலை நடந்திருக்கு. ஆனா சிஎம் வந்து மாநில விவாதத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாரு. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு வந்து ஒரு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு தான் வந்து தமிழ்நாடே வந்து ஒரு சட்ட ஒழுங்கில் முழுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலைன்னு சொன்னால் திமுக ஆட்சி தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசில் குறிப்பாக இதேதான் புரட்சித் தலைவி அம்மா, அதே போன்று புரட்சித் டாக்டர் எம்ஜிஆர், அதே போல் கழக பொதுச்செயலாளருடைய ஆட்சி காலத்திலும் சரி, சட்ட ஒழுங்கு பொறுத்தவரைனா ஒரு தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து, சட்ட நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்களுக்கு வந்து உரிய வந்து தண்டனை வாங்கி தருவது அரசுடைய ஒரு பொறுப்பாக உள்ள சூழ்நிலையில் குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இருந்தது. அதாவது அதிமுக ஆட்சியில் தப்பு பண்ணோம்னா அதுக்குரிய வந்து தண்டனை வந்து ஜெயில் தான், அதற்குரிய இடம் வந்து ஜெயில் தான் அப்படின்ற இடம் வந்தது. ஆளுங்கட்சியினுடைய தலையீடு எந்த காலகட்டத்திலும் இருந்ததே கிடையாது. ஆனால் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு ஏன் படாத பாடுபட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால் குறிப்பாக வந்து ஆளுங்கட்சியினுடைய தலையீடு. ஆளுங்கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பு வெறுப்பற்ற தன்மையில் யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றமே என்கின்ற வகையில் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே ஒழிய குற்றங்கள் வந்து ஒழிக்க முடியாது. எனவே எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி மக்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் வந்து வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.